ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு காலையில் மகனை ஸ்கூலுக்கு விட்டுட்டு அப்படியே நான் எங்கே வந்திருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த லூசி அம்மா சேர்ச்சுக்கு தான் வந்திருக்கிறேன். கன நாள் ஆயிட்டு அவள் பார்த்து நண்பர்களே அதோட கடண்டு ஓடி வந்தாச்சு. கன நாள் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவாவே எப்படியாவது ஒரு அடி கொடுத்து என்ன கூப்பிட்டுருவா. அந்த மாதிரி தான் இன்றைக்கு எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சுது. இன்றைக்கு நான் ஓடி வந்தாச்சு, மகனை ஸ்கூலுக்கு விட்டுட்டு அப்படியே ஓடி வந்துட்டு. இன்றைக்கு மகனை ஸ்கூலுக்கு விடைக்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிட்டு, டைம் கிட்ட முட்டுவா வரும்போது நாங்கள் ஊபராக விட்மி என்னதான் மகன் போட்டிருந்தார் ஆட்டோ. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடண்டு ஏறி நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்கு சரியான அநியாயம் பண்ணுறாங்க நண்பர்களே இந்த ஊபர் பிட்மிக்காரங்க. கொட்டேனா காலேஜ் ஸ்ட்ரீட்டில் இருந்து மாரியம்மன் கோயிலுக்கிட்ட போகிறதுக்கு 260 ரூபா எடுக்கிறாங்க நண்பர்களே. எங்கே போய் சொல்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ நானும் பேசுக்கு தடை பார்த்தா என்கிட்ட 240 ரூபா தான் இருந்துச்சு. அவர்கிட்ட மாற்ற காசு இல்லைன்னா நான் கொடுத்துட்டு அந்த மகனுக்கு பெல் அடிக்க போது அவரை விட்டுட்டு டக்கண்டு வந்து இதில் மாற்றி தாரேன்னு சொல்லிட்டு நான் இப்படி க்ராஸ் பண்ணிக்கல அக்கோய் என்று கத்தினார் நண்பர்களே. நான் சட்டாரண்டு திரும்பி பார்த்து நான் போனேன். நான் திரும்ப பின்னுக்கு வந்து ஒரு ஆட்டோ வந்து டக்கண்டு நல்ல வேளை அவர் எனக்கு அடிக்கல நண்பர்களே. அந்த அவர் எனக்கு படப்போதுன்னு அப்படியே பிரேக் பண்ணி அந்த ஆட்டோ அப்படியே சரிஞ்சு போய் அந்த அங்கிள் நிமித்திட்டார். எனக்கு சரியான கஷ்டமாக போயிட்டு எனக்கு அந்தோனியாரப்பா என்ன அந்த இடத்த என் கையை பிடிச்சி காப்பாற்றின மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஐயாவுக்கும் ஒரு சேதம் வரையில, எனக்கும் ஒரு சேதம் வரையில, என் பிள்ளைக்கும் ஒரு சேதம் வரையில. ஆனால் என்ன அப்படி ஒரு என்னன்னு சொல்கிறது போக்கிலும் வரத்திலும் அவர் கூட இருந்து என்னை பாதுகாத்து கொண்டுட்டார். நான் நன்றி சொல்லிட்டு அப்படியே லூசி அம்மா சேர்ச்சுக்கு தான் வந்திருக்கேனேன்னு சொல்லுங்கள். அவனை நான் அடிக்கடி வந்து பார்க்குறது கன நாள் பார்க்க இல்லையா, எனக்கு மனசுக்கும் ஒரு மாதிரி இருந்துச்சு. எனக்கு மகனை ஸ்கூலுக்கு விட்டுட்டு வீட்டை வந்ததுலேருந்து எனக்கு அவர் ஸ்கூலால் வந்து அவரை பார்க்க மட்டும் எனக்கு மனமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அப்படியே கடண்டு லூசி அம்மா சேர்ச்சுக்கு வந்தாச்சு. கோயிலெல்லாம் திருத்தி நல்ல ஒரு வடிவாக இருக்குது நண்பர்களே. பார்த்தீங்களா, இந்த கோயிலுக்கு வந்த நண்பர்களே எங்களோட மனசுக்கு அப்படி ஒரு அமைதியாக இருக்கும். எல்லா கோயிலுக்கு போனாலும் நாங்கள் அமைதியை தேடித்தான் நாங்கள் போவோம், நிம்மதியை தேடி போவோம். ஆனால் இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு அமைதியாக இருக்குது. நாங்கள் வந்து உட்காந்து ப்ரே பண்ணும்போது எங்களை அறியாமலே எங்களோட மனசுக்கு அப்படி ஒரு என்னென்னு சொல்கிறது சொல்ல முடியாத ஆறுதலாக இருக்குது நண்பர்களே. கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். இந்த ஆலயம் நல்லா திருத்தி நல்ல ஒரு வடிவு அப்படி ஒரு அழகாக இருக்குது நண்பர்களே. கண்டிப்பாக போனால் நீங்களும் லூசி அம்மா போய் பார்த்து அவட பிளஸிங் எடுத்துக்கொள்ளுங்க சரியா. நானும் போய் வடிவாக எல்லாம் ப்ரே பண்ணியாச்சு. லூசி அம்மாவோட பிளஸிங் எல்லாம் எடுத்தாச்சு. சுற்றி பார்த்து உங்களுக்கும் சுற்றி காட்டியிருக்கேன் பாருங்கள். என்னால் முடிஞ்ச அளவு நான் கோயிலை சுற்றி காட்டியிருக்கேன் சரியா. அப்படியே சுற்றி எல்லாம் ப்ரே பண்ணிவிட்டு இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இறையிறக்க ஆண்டவர்கிட்ட பெரிய படம் இருக்குமா, அதுலேயும் போய் ப்ரே பண்ணிட்டு வரலாம்ட்டு வந்தாச்சு நண்பர்களே. எல்லாம் ப்ரே பண்ணி போட்டு அப்படியே வெளியில் வந்து மொழிதிரி கிடக்கிற அங்கிளை பார்த்து கன நாள் அதோட அவரை பார்த்துன்னு அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். அவர் சொன்னார் எங்கே போயிட்டீங்க, நான் நினச்சேன் உங்களை காடையில் ஊருக்கு எங்கேயும் போயிட்டீங்களா, வெளிநாட்டுக்கு போயிட்டீங்களான்ட்டு நினைச்சிரண்டு. அப்படியெல்லாம் போகலை எங்கள், நான் இந்த ஸ்ரீலங்கா விட்டு எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரோட என் கதைச்சிட்டு அப்படியே மொழிதிரியை கொளுத்திட்டு வந்தாச்சு நண்பர்களே. லூசி அம்மாட்ட போயிட்டு வந்த அப்புறம் தான் எனக்கு அந்த படபடப்பு பதற்றம் எல்லாமே போச்சு நண்பர்களே. நான் சரியாக பயந்துட்டேன்னு தெரியுமா நண்பர்களே. உண்மைக்கும் இந்த ஊபர் பிட்மியில் நீங்கள் போகிறதுக்கு பேசாமல் நடந்தே போயிடலாம் நண்பர்களே. பக்கத்தில் இருக்கிற இடங்களுக்கெல்லாம் அப்படி அள்ளு கொள்ள விலை தான் எடுக்கிறாங்க. உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.